الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 12 தராவீகளை நிறைவு செய்து நாம் வீற்றிருக்கின்றோம். நேற்றைய தராவீகில் ஓதப்பட்ட சூரத்து பனி இஸ்ராயில் என்ற சூராவின் 23வது வசனங்களை தொடர்ந்து அல்லாஹு தஆலா நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டதிட்டங்களை, ஒழுங்குமுறைகளை அல்லாஹு தஆலா மிக அழகாக விரிவாக பேசுகின்றான். அந்த வசனத்தின் துவக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்: வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. உங்களை படைத்த ரப் கலா தீர்ப்பு செய்து விட்டான். இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று உறுதியாக கட்டளையிட்டு விட்டான். என்ன? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. உறுதியான தீர்ப்பு. அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான்: வபில் வாலிதைனி இஹ்சானா. இரண்டாவது தீர்ப்பு என்ன? உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உங்களை படைத்த ரப்பை வணங்க வேண்டும். உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் உங்களை படைத்த ரப்புடைய கட்டளை. இதில் மாறு செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்பதாக அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக இங்கு கூறுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தன்னை தான் வணங்க வேண்டும், தன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதோடு பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இணைத்து சொல்கிறான். இதே போன்று குர்ஆனில் 5 இடங்களில் வருகிறது. அல்லாஹ் தஆலா தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்வான், உடனடியாக பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சேர்த்து சொல்வான். 5 இடங்களில் வருகிறது. இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய மிக அழகான விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. காரணம், அவன்தான் நம்மை படைத்தவன். நாம் உலகத்திற்கு வருவதற்கு முதல் காரணம் அல்லாஹ். இரண்டாவதாக, நாம் உலகத்திற்கு வருவதற்கு காரண காரியமாக இருப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பெற்றோர்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்பதோடு இணைத்து பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசுகிறார். இதே கருத்தை நாம் பல்வேறு ஹதீஸ்களிலும் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள்: ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நற்செயல் எது? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. இது யாருக்கு செய்ய வேண்டிய கடமை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இப்போ தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், அதற்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும்?
தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்தபடியாக தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார்கள். பல்வேறு ஹதீஸ்களில் வருகிறது, சில சஹாபாக்கள் யுத்தத்திற்கு செல்வதற்காக தயாராகி வந்து விடுவார்கள். சில சஹாபாக்கள் யுத்தத்திற்கு தங்களோடு வரலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறுவார்கள். அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமாக இருக்கும் என்றால், எல்லோரும் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சில நபர்கள் சென்றால் போதும் என்ற யுத்தமாக இருந்தால் நபி அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, வயதானவர்கள் இருக்கிறார்களா, தாய் இருக்கிறார்களா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னால் சொல்வார்கள், அல்சிம்ஹா, அந்த தாயின் பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஜாஹிது ஃபீஹிமா, பெற்றோர்கள் 2 பேர் இருக்காங்க, அத்தாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க, நான் ஜிஹாதுக்கு வரலான்னு வரேன் அப்படின்னா, ஃபஜாஹிது ஃபீஹிமா, அங்கு சென்று ஜிஹாது செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். அங்க போய் சண்டை போடுங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஜிஹாதுடைய நன்மை என்னோடு வருவதில் அல்ல, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் ஜிஹாதிற்கு சென்ற நன்மை அல்லாஹ் உங்களுக்கு அங்கு வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள். இதே போன்ற ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஒரு சஹாபி வாலிப வயது, அவர் யுத்தத்திற்கு தயாராகி வந்து விடுவார். வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்வார், நான் எந்த நிலையில் வந்தேன் தெரியுமா, என்னுடைய பெற்றோர்கள் யுத்தத்துக்கு போகாதப்பா எங்கள் கூட இருப்பான்னு சொன்னாங்க, இல்லை நான் யுத்தத்திற்கு போவேன், எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். எங்கள் அத்தாவும் அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்களை அழுக அழுக விட்டு விட்டு வந்தேன் அப்படின்னு தன்னுடைய தியாகத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுந்து விட்டது. அவரை அழைத்து சொன்னார்கள், எந்த பெற்றோர்களை அழுகின்ற நிலையில் விட்டு விட்டு வந்தீர்களோ அந்த பெற்றோர்களை சென்று சிரிக்க வையுங்கள், அங்குதான் உங்களுக்கு ஜிஹாதுடைய நன்மை இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள். கணியத்துக்குரியவர்கள், அந்த அளவிற்கு பெற்றோர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். கணியத்துக்குரியவர்களை, இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அது என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், இம்மா யபலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப். அந்த பெற்றோர்களில் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ வயதான நிலையில் உங்களிடத்தில் இருந்தால், வயதான நிலையில் உங்களிடத்தில் இருப்பதே மிகப்பெரிய பாக்கியம். உங்களிடத்தில் அப்படி அவர்கள் வயதான நிலையில் அடைந்த பெற்றோர்கள் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை பார்த்து ஃபலா தகுல் லஹுமா உஃப், சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். உஃப், அந்த உஃப் என்ற வார்த்தைக்கு தஃசீல் எழுதுவாங்க, பெற்றோர்களுடைய மனம் நோகும்படியான சொற்களில் மிக சிறிய சொன்னார் உஃப். பெற்றோர்களுடைய மனம் நோகக்கூடிய வார்த்தைகளில் மிக சிறிய வார்த்தை தான் அரபியில் உஃப். அவர்களுடைய மனம் நோகும்படியான சிறிய வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. எந்த நிலையில்? அவர்கள் வயோதிகமாக இருக்கும் நிலையில். இங்கதான் கவனிக்கணும். அப்ப என்ன கேள்வி வருது? அப்ப வயோதிகமான நிலையில சீன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவங்க வாலிபமா இருக்கும்போது சொல்லாமா? வாலிபமா இருக்கும்போது சொல்லாமா? சொல்லக்கூடாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வயோதிக நிலையை அவர்கள் எத்திவிட்டால் சீ என்று கூட சொல்லாதீர்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அவர்கள் வாலிப வயசுல இருக்கும்போது சொல்லாமன்னா, வாலிப வயசுல இருக்கும்போது சொல்லி பாருங்க, பல்ல தட்டிடுவாரு, சொல்ல மாட்டாங்க யாரும். அவர்கள் வாலிபமாக இருக்கும் பொழுது நாம் சிறு பிள்ளைகளாக இருப்போம், சொல்ல மாட்டோம், அத்தாவை எதிர்த்து பேச மாட்டோம், அம்மாவை எதிர்த்து கூட பேசுறதுக்கு துணிச்சல் வராது. சில சமயங்களில் தாய் பாசம் தடுக்கலாம். ஆனால் அவர்கள் வாலிப வயதில் இருக்கும் பொழுது யாரும் அவங்களை கேவலமா பார்க்கறது இல்லை, அவங்களை சீனு சொல்றதில்லை, அவர்களை வெறுப்பதில்லை. ஆனால் வயோதிக நிலை அவர்களுக்கு வருமானால் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைகிறார்கள் என்றால், நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது வாலிப வயதில் இருந்த அவர்கள் நீங்கள் வாலிப வயதை அடையும் பொழுது அவர்கள் குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள். நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நீங்கள் மலம் ஜலம் கழித்து விடுவீர்கள், சிறுநீர் கழித்து விடுவீர்கள்.
அப்படியே அசிங்கத்தில் இருப்பீர்கள். அந்த நேரத்தில் வாலிப வயதில் இருந்த எந்த பெற்றோர்களும் உங்களை பார்த்து சீ என்று சொன்னதில்லை. இதே நிலை நீங்கள் வாலிப வயதை அடையும் பொழுது, அவர்கள் வயோதிக நிலைக்கு தள்ளப்படும் பொழுது சிறுநீர் கழிச்சிடலாம். போட்ட ட்ரெஸ்ல அப்படியே சிறுநீர் போடுவாங்க, பெட்ல அப்படியே சிறுநீர் கழிச்சிருவாங்க. அதை பார்க்கின்ற நீங்கள் தயவு செய்து சீ என்று சொல்லிவிடாதீர்கள். என்னமா இப்படி பண்றீங்க, என்னத்தான் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா என்று கேட்டு விடாதீர்கள். உங்களை ஒரு நாளும் உங்களுடைய பெற்றோர்கள் அப்படி சொன்னது கிடையாது. என்ன செய்வாங்க, பிள்ளை பீஸா போயிடுச்சு லெட்டின் போயிடுச்சுன்னா செல்லம் மாமா நம்ம தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி சோப் போட்டு கழுவுறது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, பவுடர் போட்டு வாசனையாக்கி ஜம்முனாக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு முத்தம் கொடுப்பாங்க. இப்படித்தான் உங்களுடைய பெற்றோர்கள் செய்தார்கள். அந்த பெற்றோர்கள் அவர்கள் வாலிப வயதில் இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் செய்தார்கள். நீங்கள் இப்பொழுது வாலிப வயதை அடைந்து விட்டீர்கள். அவர்கள் இப்பொழுது தள்ளாத வயது குழந்தையாக மாறிவிட்டார்கள். ஒன்றும் தெரியாது. குழந்தைக்கு எப்படி சிறுநீர் என்னமா இது கூடவா தெரியல, அப்படியே சிறுநீர் போயிட்டு உட்காந்துருக்கீங்களே. நம்ம குழந்தையா இருக்கும்போது அப்படி தெரியுமா? தெரியாது. இதே நிலைக்கு அவர்கள் தள்ளப்படும் பொழுது அவர்களை தயவு செய்து வெறுத்து விடாதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான். கணியத்துக்குரியவர்கள், இந்த பெற்றோர்கள் என்பவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு கூட நம்மை தேடக்கூடிய ஒரே ஜீவன் பெற்றோர்கள் மட்டும்தான். ஒரே ஜீவன் பெற்றோர்கள். சொர்க்கத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் காப்பான். பாலாரப்பாரு, தேனாரப்பாரு, எல்லாத்தையும் பாரு, எல்லாம் உனக்கு தான். ஹூரிலீன பாரு, எல்லாத்தையும் பாரு. பெற்றோர்கள் கேட்பாங்க, எல்லாம் இருக்கு அல்லாஹ், என் பிள்ளைங்களை எங்கன்னு கேட்பாங்க. என் பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க? குர்ஆன்ல வருது, வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானி. எந்த பெற்றோர்கள் ஈமான் கொண்டு இஸ்லாத்தின் நிலைத்து நின்றார்களோ அந்த பெற்றோர்களை அப்படியே பின்பற்றி அவர்களும் ஈமான்தாரியாகவே இருந்தார்களோ அப்படிப்பட்ட பெற்றோர்களும் பிள்ளைகளும் அவர்களை நாளை மறுமையில் அந்த பெற்றோர்களை நாம் பிள்ளைகளோடு அந்த பிள்ளைகளை பெற்றோர்களோடு சேர்ப்போம். அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ. அந்த பெற்றோர்களோடு பிள்ளைகளை சேர்ப்போம். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? அவர்களை ஈமான் கொண்டிருந்தாங்க, அவர்களை சேர்ப்போம். சொல்லிட்டு சொல்றான், வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. பெற்றோர்களுடைய நன்மையில் எதையும் குறைக்க மாட்டோம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும். அத்தா அம்மா ஈமான்தாரி முஸ்லிம், பிள்ளைகளும் அவர்களை பின்பற்றி முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் சொல்கின்றான், நாளை அந்த பெற்றோர்களோடு பிள்ளைகளை சேர்ப்போம், ஆனால் அந்த பெற்றோர்களின் நன்மையில் எந்த குறைவையும் செய்ய மாட்டோம். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? என்ன சொல்ல வரான் அப்படின்னா, ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இதை விளக்கினார்கள். என்ன நடக்கும் நாளைக்கு மறுமையிலன்னா, பெற்றோர்களும் சொர்க்கத்தில் இருப்பாங்க, பிள்ளைகளும் ஈமான் கொண்டாங்க இல்லையா, அவங்களும் எங்க தான் இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஆனால் பெற்றோர்கள் நன்மையில் அதிகமாக முன்னேறி சென்றிருப்பார்கள். பிள்ளைகள் ஈமான் கொண்டார்களே தவிர பெற்றோர்களை மாதிரி என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அமல் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால எங்க இருப்பாங்க? சொர்க்கத்தில் கீழ்த்தளத்தில் இருப்பார்கள், பெற்றோர்கள் மேல் தளத்தில் இருப்பார்கள். இப்ப கூட நீங்க பாருங்களேன், அத்தா அம்மா அமல் செஞ்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, நம்மளால அமல் செய்ய முடியாது. அத்தாவை பத்தி பேச சொன்னா மணிக்கணக்கில் பேசுவார். வாய்க்கல எங்க அத்தா மாதிரி வருமா, எங்க அத்தா அந்த சேவை செஞ்சாங்க, இந்த சேவை செஞ்சாங்க. நீ என்னப்ப எப்பதான் செய்ய போறப்ப? உங்க அத்தா, எங்க அத்தாவுக்கு முதல் சப்ப மூத்த போயிட்டாரு, அந்த முதல் சப்ப பிள்ளையால நிரப்ப முடியல. முதல் சப்பல வந்து சொல்லுவாங்க, ஃபஜருக்கு முதலா வந்துருவாங்க, தஹஜ்ஜுதுக்கே வந்துருவாங்க. எங்க அத்தா அந்த பள்ளி முத்தவல்லியா இருந்தாங்க, அங்க செக்ரட்டரியா இருந்தாங்க. நீ என்னவா இருக்க? ஒண்ணும் இல்லை, ஜைபர். முதல் சப்பல லாஸ்ட் சப்பு கூட வர்றதில்லை. அப்ப பிள்ளைகள் பெற்றோர்களை போன்ற அமல் செய்யாத காரணத்தினால் கீழ்த்தளத்தில் இருப்பார்கள். இப்ப பெற்றோர்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைங்களை எங்கன்னு. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அவங்க கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க, அமல் குறைவா செஞ்சிருக்கிறாங்க, அதனால கீழே இருக்கிறாங்க, அதனால பார்க்க முடியாது. அப்ப இந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் நாங்க என்ன எங்களுக்கு மட்டும் அமல் செஞ்சோம், என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து அமல் செஞ்சோம், என் பிள்ளைங்களை பார்க்கணும். அல்லாஹ் அப்ப என்ன செய்வான் அப்படின்னா, மேல்தளத்தில் இருக்கின்ற பெற்றோர்களை நீங்க போய் கீழே போய் உங்க பிள்ளைகளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டான்.
ஏன்னா மேலே இருக்கவங்களும் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கீழே இறக்க மாட்டாங்க. கீழே இறக்குனா என்ன ஆகும், நன்மையில குறைவை ஏற்படுத்துற மாதிரி ஆகும். அதான் அல்ல சொல்றோம், ஒமா அலத்னாஹு மின் அமலிஹிம் மின் ஷை, மேலே இருக்கக்கூடிய மேலே உள்ள அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை கீழே கொண்டு வர மாட்டோம். மாறாக பெற்றோர்களின் பரக்கத்தினால் கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளை மேலே கொண்டு போங்க, உங்க அத்தா அம்மாவை பார்த்துப்பாங்க. கணியத்துக்குரியவர்களை சொல்ல வருவது, பெற்றோர்கள் என்பவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் கூட நம்மை தேடக்கூடியவர்கள். எனவே அவர்களை எந்த காரணத்தை கொண்டு விரட்டி விடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை விரட்டி விடாதீர்கள். விரட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வெறுப்பு வரக்கூடிய, அவர்கள் வெறுப்பாக ஆகக்கூடிய மனசஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய காரியங்களை கூட செய்யக்கூடாது. அதான் விரட்டாதீர்கள்னா என்ன அர்த்தம்? சில சமயங்களில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அத்தா கோச்சிக்கு போயிடுவாங்க, அம்மா கோச்சிக்கு போயிடுவாங்க. என்ன, நாங்களாம் போகணும்னு சொல்லவே இல்லை, அவங்களா போயிட்டாங்கன்னுவாங்க. நீ போகன்னு சொல்லலை, ஆனால் போற மாதிரி எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. அவர்கள் எதை வெறுப்பார்களோ அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கை நீட்டி பேசுறது, அத்தா அப்படியே அந்தஸ்தா வளர்ந்துருப்பாரு, பெரிய மதிப்போட இருப்பாரு, அவர் ஜோப்ல இருந்து காசு செலவு பண்ணவரா இருப்பாரு. இன்னைக்கு அத்தாவால சம்பாதிக்க முடியலன்னு உடனே பையன் என்ன செய்யறான், கை நீட்டி பேசுறான். அந்த வீட்டில் அவரால் இருக்க முடியாது. என் பையன் என்ன கை நீட்டி பேசுறதா, அவன் வெளியில போயிடுவாரு. வெளியில போக விட்டுறாதீங்க பெற்றோர்களா. தன்ஹருமா, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய வீடுகளை விட்டு பெற்றோர்களை அகற்றி விடாதீர்கள். அவர்கள் செல்லுகின்ற அளவிற்கு எந்த செயலையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். இன்னைக்கு நிலைமை என்ன, சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்யறது, எங்கம்மா எங்கம்மா அப்படின்னு, எங்கத்தோ எங்கத்தான் சட்டையை பிடிச்சிக்குவான். பெருசானா உங்கம்மா உங்கம்மா, ஏன் உன்னை பெக்கலையா, நீ ஒரு மாதம் வச்சுக்கிட்டா என்ன, நீ உனக்கு அம்மா இல்லையா, நீ ஒரு மாதம் வச்சுக்க அப்படின்னு தள்ளுறது. ஒருத்தர் கிட்ட கேட்டாங்களா, உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பையன். உங்கள் பெரிய பையன் எங்கே இருக்கான்? என் பெரிய பையன் மேலே தெரில, சின்ன பையன் கீழே தெரில, நீங்கள் எங்கே? நான் நடுத்தெருவில் இருக்கேன். மேலே தெருக்கும் போக முடியல, கீழே தெருக்கும் போக முடியல. அங்கே இருக்க மருமகளும் விரட்டுது, இங்கே இருக்க மருமகளும் விரட்டுது. அதனால தான் இப்படி சொல்லுவாங்க. பெண்கள் சொன்னாங்களா, தாய் தந்தையர்களை பார்க்கக்கூடிய பொறுப்பு மட்டும் பெண்களாகி எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டா இந்த ஊரில் முதியோர் இல்லமே இருக்காதுன்னா கேட்கும்போது கரெக்டாக இருக்குல்ல? தாய் தந்தையர்களை பார்க்கக்கூடிய பொறுப்பு பெண் பிள்ளைகிட்ட இல்லை, ஆண் பிள்ளைகளை பார்க்குறாங்க. என் பெண் பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துரும், அது எங்கேயோ போயிருது, அங்கே போய் உட்கார முடியுமா? மர்ம வீட்டில் போய் உட்கார முடியுமா? அவங்க சொல்றாங்க, பெண்கள் இந்த பெற்றோர்களை பார்க்கக்கூடிய பொறுப்பு பெண்களாகி எங்ககிட்ட கொடுக்கப்படலை. அப்படி கொடுக்கப்பட்டிருந்தா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டோம். அப்ப கணவன்மார்கள் சொன்னாங்களா, பெற்றோர்களை ஒழுங்கா பார்க்குற பொறுப்பு மருமகள் கிட்ட கொடுத்துருந்தா இங்கே இல்லை, உலகத்தில் எங்கேயுமே முதியோர் இல்லம் வராது. இன்னைக்கு பெரும்பாலும் முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கு காரணம் ஆண்களை விட பெண்கள். எந்த பெண்கள்? மருமகளா இருக்கிற பெண்கள். இப்படி கேட்குறாங்க, நான் இருக்கணுமா இந்த வீட்டில், உங்க அம்மா இருக்கணுமா? கணியத்திற்குரியவர்களை மிக தெளிவாக இருக்க வேண்டும். மனைவி என்பவர்கள் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம கூட போயிடலாம். குலா வாங்கிட்டு போயிடுறாங்க, தலா கூட்டு போயிடுறாங்க. எத்தனை வீடுகள்ல மனைவி கணவனாக இருந்தவர்கள் பிரிந்து விடுவார்கள். ஆனால் கியாமத்தே வந்தாலும் தாய் தகப்பன் என்ற உறவை யாராலும் முடிக்க முடியாது, யாராலும் முடிக்க முடியாது, யாராலும் முடிக்க முடியாது. எங்க அத்தா இல்லைன்னு சொல்ல முடியாது, என் பையன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னாலும் சொத்து போகும். ஏன் தெரியுங்களா? இந்த தாய் தந்தை மகன் மகள் என்ற உறவை ஏற்படுத்தியது அல்லாஹ். இதை யாராலும் முடிக்க முடியாது. ஆனால் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் அப்படின்ற உறவை ஏற்படுத்தியது யாரு? யாரு? நம்ம தான் ஏற்படுத்திக்கிட்டோம். அல்ல நம்ம கையில கொடுத்துட்டான். நீனே பார்த்துக்கப்பா, பொண்ணை கூட பார்த்துக்க, போட்டோவை பார்த்துக்க, நீ ஓகே சொன்னாதான் என்ன செய்வாங்க, குத்பா வருவாங்க, கையெழுத்து போட்டாதான் நிக்கா நடக்கும். மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுத்த காரணத்தினால் அதில் சில சமயம் முறிவு ஏற்படும். என்னால இவ கூட வாழ முடியாது, என்னால இந்த மனுஷன் கூட வாழ முடியாது, முடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன? அதை தேர்வு செய்ததுன்னா அந்த தேர்வு தவறாக மாறிவிடும். எனவே முறிவு ஏற்படுகிறது. ஆனால் தந்தை என்ற உறவு யாராலும் முறிக்க முடியாது.
பிள்ளைகள் என்ற உறவை யாராலும் முறிக்க முடியாது. அதை முறிக்க மனைவி நினைத்தால் அதற்கு ஒத்து வரக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கணும், என்ன அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய கடமை நமக்கு தான், நம்முடைய மனைவிக்கு இல்லை. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நிதானிச்சு புரியணும். நம்முடைய மனைவி நம்முடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடாதுன்னு இல்லை, அவங்க செஞ்சாங்கன்னா அது புஸ்தகம் ரொம்ப நல்லது. நல்ல பிள்ளையுடைய அழகு என்னன்னா, மாமியார் மாமனாருக்கும் பணிவிடை செய்வாங்க. தன்னுடைய பெற்றோர்களாக, கணவனுடைய பெற்றோர்களை தன்னுடைய பெற்றோர்களாக நினைப்பார்கள். பெண்கள் கிட்ட நீங்க கூட சொல்லலாம், போய் ஒரு விஷயத்தை இப்படி விளக்கணும். என்ன அப்படின்னா, சில பெண்கள் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, கணவனை ரைட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கணவன் நம்ம கூட பேசுறாரு செய்யறாரு, கணவன் நம்ம கூட சிரிச்சு பேசுறாரு, இல்ல அவ்வளவுதான், அது போதும் நினைச்சுக்கிட்டு கணவனுடைய அம்மா கூட சண்டை, கணவனுடைய அத்தா கூட சண்டை, கணவனுடைய அக்கா கூட சண்டை, தங்கச்சி கூட சண்டை, எல்லாரும் கூட சண்டை. ஆனா கணவன் நம்ம கூட கரெக்டாக இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிடுவாங்க. கிடையவே கிடையாதுன்றாங்க. கணவனுடைய சொந்தங்களிடத்தில் சண்டையிடுவது கணவனிடத்தில் சண்டையிடுவதா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னைக்காவது வெடிச்சிடும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, எதற்காகவும் தாய் தந்தையர்களை விட்டுவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, உங்களுடைய பெற்றோர்களை விரட்டி விடாதீர்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களிடத்தில் கண்ணியமாக பேசுங்கள். எப்படி பேசணுமா? கௌலன் கரீமா. கரீமனா இந்த இடத்துல கண்ணியமான பேச்சு, மென்மையான, இதமான, சாஃப்டா, அழகா, கண்ணியமா பேசணும். கண்ணிய குறைவாக பெற்றோர்களிடத்தில் பேசிவிடக்கூடாது. சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ தில்லி மினர் ரஹ்மதி, இரக்கம் என்ற இழிவின் இறக்கைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? இறக்கைகளை தாழ்த்தணுமா? நமக்கு என்ன ரெக்கை இருக்கு? பறவைக்கு தான் ரெக்கை இருக்கும். என்னத்தை தாழ்த்துறதுன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த இடத்துல ரெக்கை என்று சொன்னால் கண்ணுடைய 2 இமை, இந்த 2 இமையை தாழ்த்தணுமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த முறைச்சு பார்க்கும்போது தான் என்ன செய்வோம்? கண் இமைய பார்ப்போம். இந்த முறைக்கிற வேலைலாம் அத்தா அம்மா கிட்ட இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க முறைச்சு பேசுறாங்க, இன்னும் முறைச்சு பார்க்கணும். இந்த முறைப்பு நீங்க வெளியில வேலை வச்சுக்கலாம், அத்தா அம்மாவை முறைச்சு பார்க்குற வேலை இருக்கக்கூடாதுன்றாங்க. அவங்க கிட்ட நீங்க பேசும்போது உங்களுடைய கண் இமை எங்க இருக்கணும்? கீழே இருக்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? துல்லுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இழிவுன்னு அர்த்தம். பணிவின் ரெக்கைகளை தாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணிவு என்ற இடத்தில் துல் என்ற வார்த்தையை போடுறான். பணிவுக்கும் இழிவுக்கும் மத்தியில் சின்ன வித்தியாசம் இருக்கு. அதே போல கண்ணியமாக இருப்பதற்கும் பெருமைக்கும் மத்தியில் வித்தியாசம். அதாவது கண்ணியமாக இருக்க வேண்டும், அதற்காக பெருமை அடிக்கக்கூடாது. கரெக்டா? கண்ணியமா இருக்கணும், ஆனா உள்ளத்துல பெருமை வரக்கூடாது. அதே போல பணிவா இருக்கணும், அதுக்காக வேண்டி இழிவா இருக்கக்கூடாது. இல்லையா? பணிவா இருக்கணும், எல்லாத்தையும் பணிவா இருக்கணும், அதுக்காக வேண்டி இழிவாக ஆகிவிடக்கூடாது. ஆனால் பெற்றோர்களிடத்தில் எந்த அளவிற்கு பணிய வேண்டும் என்றால் தன்னை இழிவாகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தன்னை இழிவாக ஆக்கிக் கொள்ளலாம். இந்த இழிவாக கூடாது அப்படின்றது வெளியில. பெற்றோர்களை பொறுத்தவரை நாம் இழிவாக ஆகிவிட வேண்டும். அவங்க 4 பேருக்கு முன்னாடி வச்சு நம்மளை திட்டுறாங்க, என்ன செய்யணும்? அப்படியே வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும். என்ன எல்லாரும் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக இழிவாக ஆகலாம், எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை இழிவாக ஆக்கிவிடக்கூடாது. பணிவு எந்த அளவிற்கு பணிவு? நம்ம 4 பேர் அவங்க அத்தை எப்படி திட்டினாரு பத்தியா அப்படின்னு பேசலாம், பிரச்சனை இல்லை. அந்த 4 பேருக்கு முன்னாடி எல்லாரும் என்ன திட்டுறீங்க என்று கேட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை துல், மறந்துடக்கூடாது. இழிவாக ஆகிவிடலாம். பெற்றோரிடத்தில் தோற்று போக வேண்டும் சொல்றாங்க. தமிழ்ல அழகா ஒருத்தர் எழுதியிருந்தார், என்னன்னா, அம்மாவிடம் தோற்று போங்கள், அன்பு அதிகரிக்கும். தந்தையிடத்தில் தோற்று போங்கள், அறிவு அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் தோற்று போங்கள், நட்பு அதிகரிக்கும். உறவினர்களிடத்தில் தோற்று போங்கள், என்ன செய்யும்? உறவு பலம் பெறும். உறவு என்ன செய்யும்? பலமடையும். மனைவியிடத்தில் தோற்று போங்கள், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பிள்ளைகளிடத்தில் தோற்று போங்கள், பாசம் அதிகரிக்கும். அத்தா கிட்ட தோற்று போனா அறிவு அதிகரிக்குமா? அத்தா சொல்ற மாதிரி கேட்டாங்கன்னு வைங்களேன், உருப்பட்டுருவாங்க.
அத்தாவுக்கு பெரிய நீண்ட ஆசை இருக்கும், சும்மா சாதாரண ஆசை இல்லை, குறுகிய வட்டம்லாம் இருக்காது. என்னை விட என்னுடைய பிள்ளை எல்லா விதத்திலும் சிறந்தவனாக வர வேண்டும் என்ற ஆசை தகப்பனுக்கு இருக்கும். தாய் கூட அவ்வளவு இருக்காது. தாய் எப்படி பாசம் தெரியுங்களா? அன்னைக்கு நைட் நல்லா சாப்பிட்டு படுத்தானா அவ்வளவுதான், என் பிள்ளை நல்லா சாப்பிட்டான். தந்தைக்கு அப்படி இல்லை, என் பிள்ளை எப்படி பெருசா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. தகப்பன் எப்படிப்பட்டவன் சொன்னா, பிள்ளைகளை கண்ணியமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பல இடங்கள்ல தன்னை தலைகுனிவை ஏற்படுத்துகிறார். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், முதலாளி கிட்ட திட்டு வாங்குவார், அதிகமா வேலை செய்வார். ஏன் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்? அதான் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக பல இடங்களில் தலைகுனிவை சந்தித்தவர்கள் பெற்றோர்கள். தயவு செய்து அவர்களை தலைகுனிய வைத்து விடாதீர்கள். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அத்தா அம்மாவை தலைகுனிய வச்சிடறாங்க, எவனையோ நம்பி ஓடி போயிருது. தலைகுனிவை ஏற்படுத்துறாங்களா இல்லையா? பள்ளிக்கு வாசலுக்கு தொழுகை வந்துகிட்டு இருந்தவர் வரல, என்னன்னு கேட்டால் அவங்க புள்ள ஓடி போச்சு. எந்த முகத்தை வச்சுக்கிட்டா பள்ளி வாசலுக்கு போவேன்? கணியத்திற்குரியவர்களே, எந்த காரணத்திற்காகவும் பெற்றோர்களை மறந்து விடக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் கடைசியா தான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பே ரஹீமே, நாங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் இரக்கம் காட்டி எங்களை வளர்த்தார்களோ அது போன்று அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. என்ன செய்யணுமா? துஆ செய்யணும். இது எங்க சொல்றான்? கடைசியா சொல்றான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க என்ன செஞ்சாலும் பகரம் செய்ததா ஆகாது, துவா செய்யுங்க. ஏன்னா துவா எப்போ வரும்? பகரத்துக்கு பகரம் செய்ய முடியாதுன்னா தான் துவா வரும். ஒரு மிஸ்கீனுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க, என்ன செய்வார் அவர்? இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வாங்க போய் தந்துடுறேன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? துவா தான் செய்வார். அல்லாஹ் உங்களை நல்லா ஒரு 500 ரூபா கொடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் உங்க பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா வைக்கிட்டுன்னு வரீங்க. 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அந்த 500 ரூபாய் அவரால் என்ன செய்ய திருப்பி தர முடியாது. எனவே துஆ செய்கிறார். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் பெற்றோர்களிடத்தில் எவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொண்டாலும் அவர்கள் உங்களுக்கு செய்ததற்கு பகரம் செய்யவே முடியாது. என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, துஆ செய்யுங்க. உங்களால துஆ தான் செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா 2 பேருக்கு குர்ஆன்ல துஆ செய்யணும்ன்றான். ஒன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுன்னு சொல்றான்ல, ஸலவாத்னா என்ன? துஆ. ரெண்டாவது யாருக்கு? பெற்றோர்கள். இந்த 2 பேருக்கும் நீங்க பகரம் செய்யவே முடியாது. அவங்க உங்களுக்கு செஞ்சதுக்கு நீங்க பகரம் செய்ய முடியாது. ஹதீஸ்ல வருது, நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். யமன் தேசத்தில் இருந்து ஒருவர் வருவார், தாயை சுமந்து கொண்டு வருவார் ஹஜ்ஜுக்கு. 1200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இப்பெல்லாம் ஏரோப்ளைன்ல சல்லுன்னு போய் இறங்குறோம். இந்த ஹஜ்ஜே கஷ்டமா இருக்கு, போயிட்டு வந்து படாத பாடு வெயில் அப்படின்றாங்க. யமன்ல இருந்து சுமந்துட்டு வராரு. வந்து அல்லாஹு அக்பர், மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, மினா, ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறது எல்லாம் முடிச்சு கடைசியா தவாஃப் வருவாங்க. தவாஃப் எல்லாம் முடிச்சு ரசூலா கிட்ட வந்து நிற்கிறார். யார் ரசூலுல்லாஹ், நான் யமன்ல இருந்து வந்தேன், என்னுடைய தாயாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டேனா அப்படின்னு கேட்டார். ரசூலா சொன்னாங்க, தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு முறை பிறண்டு படுத்திருப்ப இல்லையா, அதற்கு இது சமமாகாதுன்றாங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, தலீலு சாலிக்கின் என்ற கிதாபில் இதை பதிவு செய்யறாங்க. ஒருத்தர் வருவார், யார் ரசூலுல்லாஹ், எங்க அத்தா அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சுட்டேன், அவங்க செஞ்சதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு. அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, நான் சாப்பாடு கொடுக்குறேன். அவங்க எனக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க, நான் ட்ரெஸ் கொடுக்குறேன். அவங்க எனக்கு தங்க இடம் கொடுத்தாங்க, நான் தங்க இடம் கொடுக்குறேன். இப்படி எல்லாமே செய்யறேன். அவங்க மருத்துவம் எனக்கு பார்த்தாங்க, நான் மருத்துவம் பார்க்கிறேன். எல்லாம் அவர்கள் செய்தது அனைத்தையும் நான் செய்கிறேன். இப்ப சொல்லுங்க, அவங்க செஞ்சு நான் பகரம் செஞ்சுட்டேனா? ரசூலுல்லாஹ் சொல்ல முடியாது. யார் சொல்ல? அவங்க செஞ்சதெல்லாம் நான் செய்யறேன். ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, ததமன்னா லகல் பகாஅ வ ததமன்னா லஹல் ஃபனாஅ. அவர்களும் செய்தார்கள், நீயும் அவர்களுக்கு செய்கிறாய். ஆனால் அவர்கள் உனக்கு செய்யும் பொழுது நீ இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் நீ செய்கிறாய், அவர்கள் எப்பொழுது அழிவார்கள், மொத போக நினைச்சுக்கிட்டே செய்யற. அவங்க செஞ்சாங்க, நீனும் செய்யற.
ஆனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க உனக்கு ஃபீஸ் கட்டும் போது, அவங்க உனக்கு சோறை ஊட்டி விடும்போது, என் பிள்ளை வளரணும், பெரிய ஆளாகணும், இருக்கணும், ரொம்ப நாளாக யாரெல்லாம் என் பிள்ளைக்கு நீண்ட ஆயில கொடுன்னாங்க. நீ என்ன நினைக்கிற? எப்போ சாவாங்கன்னு தெரியலையே, இப்படியே இழுத்துக்கிட்டே கிடக்குறாங்களே. அப்படியே படுத்த படுக்கையில் இருக்கிறவங்கள தாய் தந்தையரை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா கூப்பிட்டு காமிச்சிட்டு பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் அப்படி நின்றுட்டு என்ன அர்த்தம்? இப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாளாக ஆஸ்பத்திரியுமா அலைகிறது அப்படின்னு அதுதான் சொல்ல சொன்னாங்க. அவர்கள் செய்யும் பொழுது நீ இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று நினைத்து செய்தார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது மரணம் அடைவார்கள் என்பதை நினைத்து நினைத்து நீ செய்கிறாய். சமமாக ஆகின்றாங்க. எப்படி சமமாக முடியும்? எனவேதான் அல்லாஹ் சொல்றான், துவா செய்யுங்க. உங்களால துவா தான் செய்ய முடியும். அவங்க செஞ்ச மாதிரி உடம்பு சரியில்லைன்னா நம்மளை தூக்கிட்டு ஓடினாங்களே, இன்னைக்கு நம்ம அம்மாவை தூக்கிட்டு ஓட முடியுமா? நம்மளால நம்ம அத்தாவை தூக்கிட்டு ஓட முடியும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்வாங்க, குரோசின் மாத்திரை வாங்கி போட்டு படுத்துருவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா சைல்டு ஸ்பெஷல் தூக்கிட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு நம்ம பெற்றோர்களை தூக்கிட்டு ஓட முடியுதா? ஓடுறோமா? இல்லையே. பகரம் செய்யவே முடியாது. கணியத்திற்குரியவர்களே, கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் இன்னொரு வார்த்தை, வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் முடிக்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் ஏழை எளியவர்களுக்கு உதவுங்க, சொந்த பந்தங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? வீண் விரயம் செய்பவன் ஷைத்தானின் சகோதரர்கள் முடிக்கிறான். என்ன அல்லாஹ் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர் ஏன் முடிக்கிறான்? ரெண்டுத்துக்கு என்ன லிங்க்னு எடுத்து பார்த்தா அழகா ஒரு விஷயத்தை போடுறாங்க. என்னன்னா, வீண் விரயம் செய்பவர்கள் தாய் தந்தையரை கூட கவனிக்க முடியாது. எந்த தாய் தந்தையர்கள் இவன் படிப்பதற்காக செயின் அளித்து படிக்க வச்சாங்களோ, எந்த அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் கல்வியோட படிக்க வச்சாங்களோ, எந்த அத்தா சைக்கிள் கடையில வேலை செஞ்சு படிக்க வச்சாரோ, அந்த அத்தாவுக்கு 3000 ரூபாய்க்கு மேல அனுப்ப முடியாது. இவன் சம்பாதிப்பான், பல ஆயிரம் சம்பாதிப்பான். அம்மா எழுதுவாங்க, டே அத்தாவுக்கு சுகர்ரா 5000 அனுப்புடா அடுத்த மாசம், அம்மா நிறைய செலவு இருக்குமா எனக்கு, என்னால் 3000 தான் அனுப்ப முடியும். என்ன செலவு? செல்போனுக்கு மேல செல்போன் மாடல் மாறிச்சு, உடனே மாற்றான். பைக்கு, காரு, இப்படி மனைவி, இப்படி போறான். ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு இடத்துக்கு டூர் போறான். இப்படி வீண் விரயம். யாரை கூட கவனிக்க முடியாது. இவன் சம்பாதிக்கிறதுக்கு காரணமா இருந்த, இவன் அமெரிக்காவுக்கு போய் படிக்கிறதுக்கு காரணமா இருந்த, அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யறதுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் இது நம்முடைய பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் கடைசியாக ஒரு நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் ஒரு வாலிபர் வருவார், வந்து சொல்வாரு, யார் ரசூலுல்லாஹ், என் காசை எங்க அத்தா எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே உன் காசை எடுத்துக்கிட்டாங்களா? சரி அத்தாவை கூப்பிட்டுவாரு, அனுப்புவாங்க. அவர் போயிடுவாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. அத்தா வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அத்தாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான். ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அவர் ஒரு கவி படிச்சுக்கிட்டே வராரு, அந்த கவியை நீங்க வந்தவனே கேட்கணும். அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ்க்கு ஆர்வம், எப்படா ஒரு கவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்தவனே உட்கார வச்சு அல்லாஹ் சலாம் சொன்னான்னு சொல்லி, நீங்க ஏதோ கவியை படிச்சுட்டு வந்தீங்களாமே, அந்த கவியை சொல்லுங்கன்னு உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவார். நான் படிச்சுக்கிட்டு வந்த கவி என் பையனுக்கே தெரியாது, உள்ளத்துக்குள்ள படிச்சுக்கிட்டு வந்தேன், அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீங்க உண்மையிலே அல்லாஹ்வின் தூதர் தான், இன்னொரு சாட்சி சொல்றேன் சொல்லிட்டு அந்த கவியை சொல்வார் பாருங்க, அல்லாஹ் அக்பர். சொல்லுவார், மகனை பார்த்து சொல்லுவார், நடந்துட்டு வர மகனை பார்த்து, மகனே நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது என் காசுல தான்ப்பா நீ வளர்ந்த, நீ வாலிப வயசு ஆன பிறகு கூட என் காசுலே தான் வளர்ந்த. நான் உனக்காக வேண்டியே சம்பாதிச்ச அந்த காசுல இருந்தான் சாப்பிட்ட, பருகின, மகிழ்ச்சியா இருந்தேன், எல்லா விளையாட்டு ஜாமானும் வாங்கி கொடுத்தேன், எவ்வளோ ஜாலியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் ஜுரம் தான்ப்பா வந்துச்சு. அந்த ஜுரத்துல நான் தூங்கலப்பா. உனக்கு வந்த ஜுரம் உனக்கு வந்துச்சா எனக்கு வந்துச்சான்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் படுத்து தூங்கவே இல்லை. அந்த ஜுரம் எனக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. மரணம் எப்போ வருமோ அப்போ தான் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீ அந்த ஜுரத்தில் செத்து போயிடுவோன்னு பயந்தேன். நினைக்கிறோமா இல்லையாங்க? குழந்தைக்கு ஏதாவது ஜுரம்னு என்ன நினைக்கிறோம்? பிள்ளை ஏதாவது ஆயிருமோ, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு துடிக்கிறவைய, அந்த காய்ச்சல்ல பிள்ளை செத்துருவானோன்னு அப்படி பயந்தம்பா. நீ பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆளாயிட்டேன். இப்போ நான் செஞ்ச உபகாரத்துக்கெல்லாம் நீ பிரதி உபகாரமாக திட்டுறது, பேசுறது, கடுகடுப்பாக நடந்து கொள்வது, இதுதான் பகரமாக தர.
பார்த்தா எப்படி இருக்குன்னா கஅன்னக அன்தல் முத்தஃபந்திலு, ஏதோ நீ தான் எனக்கு நிறைய உபகாரம் செஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ நீ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, ஏதோ நீ தான் என்னை வளர்த்த மாதிரி இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை தகப்பன் நினைக்க வேணாம், தகப்பன் நினச்சி எதுவும் பெருசாக கவனிக்க வேணாம், பக்கத்து வீட்டுக்காரன் நினச்சிக்கப்பா. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அழகாக பேசுகிறேன், உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அழகாக பேசுகிறேன், மணிக்கணக்கில் பேசுகிறேன், நான் கூப்பிட்டா காதில் அவ்வளோ பண்ணி என்னை பெற்ற தகப்பன் நினைக்காத, பக்கத்து வீட்டுக்காரன் நினச்சிக்க, உன் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்க, அவங்ககிட்ட நல்லா பேசுறியப்பா, அந்த மாதிரி என்கிட்ட பேசு அப்படின்னு முடிச்சார் பாருங்க. சொல்ல பார்த்தா நாடி நனைஞ்சிருச்சு, அழுது. பையனுடைய சட்டையை பிடிச்சி குளிக்க சொன்னாங்க. அந்த ஒமாலுக்க லியமிக்க, நீ நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் மொத்தம் தகப்பனுக்குரியதுன்னா, நீ நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுவும் உன் தகப்பனுக்குரியது. முடிச்சிட்டாங்க ஒரே வார்த்தையில். என்னமோ ஒரு நாள் காசை கொண்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ற, நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அத்தாவுக்குரியதுன்ட்டாங்க. இந்த வாசகத்துலேருந்து ஒரு சட்டத்தை ஃபுகஹாக்கள் எழுதியிருக்காங்க. என்னென்னா, திருடினா என்ன செய்யணும்? கையை வெட்டணும். திருடினா கையை வெட்டணுமா இல்லையா? பையனுடைய காசை அத்தா திருடிட்டாருன்னு வைங்க, என்ன செய்யக்கூடாது? என்ன சொல்லுங்க? கையை வெட்டக்கூடாது, சட்டம். ஏன்? அடுத்தாளுடைய காசை எடுத்தாதான் கையை வெட்டணும். ஒரு தகப்பன் பையனுடைய காசை எடுத்தா அடுத்தவருடைய காசே கிடையாது, தன்னுடைய காசை எடுத்தாரு. அது எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, தன்னுடைய காசு தான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அந்த மாலுகள் அபிகண்டாங்க. அது எப்படி கையை வெட்ட முடியும்? அடுத்த ஆளுடைய காசை எடுத்தா தானே கையை வெட்டணும். பையன் காசு தான் காசு தான் என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களை எல்லா நிலையிலும் பாசமாக வைத்து அவர்களை நடத்தக்கூடியவர்களாக, வயோதிகமான காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை பாக்கியமாக கருதி அவர்களை கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களுடைய துவாவை பெறக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.